நான் PC build வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதிலிருந்தே இப்போ வரைக்கும் என்கிட்ட அதிகமாக கேட்கப்படுற ஒரு கொஸ்டின், அது யூடியூப் கமெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, AMDயோட 5600G build கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணாலுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இதுக்கு கீழே இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் கமெண்ட்ஸில் அந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு APU build வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த APU பில்டை நாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த APU பில்டை நாம் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட மெயினாக பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது தான். நம்மக்கிட்ட இப்போ 14,000 13,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு PC பில்ட் பண்ண போனோம்னா CPU GPU எல்லாமே சேர்த்து பண்ணோம்னா ஒரு 10th ஜென்ரேஷன் 11th ஜென்ரேஷன் ஒரு ஓல்டு லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனா nvidiaவோட GTX 1650 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டோட தான் நம்ம PC பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி PC பில்ட் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணோம்னா 1080pயில் கூட நம்மளால் ஹை செட்டிங்ஸில் ப்ளே பண்ண முடியாது, நல்ல FPSமே அச்சீவ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஓல்டு ஜென்ரேஷனில் இருப்போம். அதுலேருந்து அப்கிரேட் ஆனோம்னா நாம் மதர் போர்டை சேஞ்ச் பண்ணணும், CPU சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமே சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அங்கே நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகணுன்னா கூட ரொம்பவே காசு ஆகும். அதுவும் இல்லாமல் கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் AMDயோட APU பில்டை பண்ணுறோம். இந்த APU பில்டை நம்ம பண்ணோன்னா நம்ம AMDயோட AM4 சாக்கெட்டில், அதாவது AM4 பிளாட்ஃபார்மில் நம்மளால் இருக்க முடியும். அந்த APU CPU நாம நான் APU CPU கூட அப்கிரேட் ஆகலாம். AMDயோட 5600X இல்லைனா Ryzen 7க்கு போகலாம். இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே போகலாம். நிறைய அப்கிரேட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது AM4ல். அதுவும் இல்லாமல் நாம் APUவில் நாம் கேமிங் பண்ணோம்னா அதாவது டெம்பரரியாக நம்மளால் லோ டு மீடியமில் கேம் ப்ளே பண்ண முடியும். அது கிராஃபிக்ஸ் கார்டு அளவுக்கு ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்காட்டி நம்மளால் டெம்பரரியாக அப்போதைக்கு நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்புறமா நாம் காசை சேவ் பண்ணி ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை வாங்க முடியும். அந்த நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் 1080pயில் எல்லா கேம்ஸுமே அல்ட்ரா செட்டிங்ஸில் ப்ளே பண்ண முடியும். அப்கமிங் கேம்ஸ் இருந்தாலும் சரி நம்ம கவலைப்படாமல் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் AMDயோட APU பில்டை பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே நிறைய பேர் நான் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க இதுக்கு கீழே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கீழே போகிறது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா AMDயோட 5600 அந்த APU கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் GTX 1050 வரைக்குமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, என்கிட்ட கேட்பாங்க நான் GTX 1650 வாங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், GTX 1050லேருந்து நீங்கள் GTX 1650க்கு அப்கிரேட் ஆகினா அது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸே கிடையாது, கொஞ்சம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்போவுமே 4GB VRAMல ஸ்டக் ஆகுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேடாக கூட இருக்காது. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே டீசெண்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணுறோம். அப்புறமா சில பேர் ரொம்ப ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா AMDயோட APU பாட்டில் நெக் ஆகிடும். அதாவது AMD 5600ஓட அந்த CPU யூசேஜ் 100% போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட யூசேஜ் அப்போவுமே ஒரு 50% இல்லைனா ஒரு 80% தான் இருக்கும். அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அங்கேயுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கணும். ஸோ அது எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் AMD சைட்லேருந்து 5600G பில்டுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா மினிமமாக நீங்கள் AMDயோட RS 6600 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு தான். மினிமமாக அந்த லெவலுக்கு போங்க, அதுக்கு கீழே போகாதீங்க. அதுதான் மினிமமான லெவல். ஏன்னா அதுக்கு கீழே போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தான டிஃப்ரெண்ட் இருக்காது. 5600 APUலேருந்து நீங்கள் போகிற கிராஃபிக்ஸ் கார்டு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதனால தான் AMD சைடில் மினிமமாக AMDயோட 6600 கிராஃபிக்ஸ் கார்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ nvidia சைடில் மினிமமாக நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டை ட்ரை பண்ணலான்னா RTXோட 2060 ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே போனால் கண்டிப்பாக ஒர்த்து இருக்காது. ஏன்னா அதுக்கு கீழே GTXோட 1660 கிடைக்கலாம், அப்புறமா GTXோட 1650 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. nvidia சைடில் போகிறீங்கன்னா RTXோட 2060 ட்ரை பண்ணுங்கள். அந்த RTXோட 3050 மட்டும் தான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா RTX 3050யோட ப்ரைஸிங் 22,000 21,000 இருக்குது. அந்த ப்ரைஸில் அது கண்டிப்பாக ஒரு ஓவர் ப்ரைஸ்க்கான கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஏன் சொல்கிறேன்னா அதை விடமே ப்ரைஸ் கம்மியாக இருக்க RTX 2060 கேமிங் பர்ஃபார்மன்ஸ், எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே RTX 3050 பீட் பண்ணிடும். ஸோ RTX 3050 அந்த ப்ரைஸில் வாங்குறதுல ஒரு பாயிண்டே கிடையாது. ஒரு 19,000 ரூபீஸில் உங்களுக்கு RTX 3050 கிடைக்குதா, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கு மேலே காசு கொடுத்து வாங்காதீங்க, ஒர்த்தாகவே இருக்காது. ஏன்னா RTX 2060 எல்லா இடத்துலையுமே அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடும். ரேட் ரேசிங்கில் மட்டும்தான் RTX 3050 கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்றபடி எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் nvidia சைடில் வாங்குறதா இருந்தால் மினிமமாக RTX 2060 வாங்குங்க. ஸோ இப்போ மேக்ஸிமமாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் AMD சைடு போகிறீங்கன்னா AMDயோட 6700XT அந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம். அதோட ப்ரைஸிங் 32,000 33,000 இருக்கும்.
12GB வீராமே இருக்கும் ஒரு டீசெண்டான கிராஃபிக்ஸ் கார்டு அது. ஸோ நீங்கள் மேக்ஸிமமாக AMD சைடில் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம். ஸோ NVIDIA சைடில் மேக்ஸிமமாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னா RTXோட 3060 Ti பேர் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட எப்போவுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். 34,000லேருந்து 37,000க்குள்ளே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கும். நீங்கள் மேக்ஸிமமாக அந்த கார்டை பேர் பண்ணலாம். ஸோ நான் எங்கே 20,000லேருந்து 37,000 வரைக்குமே கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பட்ஜெட்டை சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் AMDயோட RX 6650 XT. அந்த கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது AMDயோட 6600, AMDயோட 6600 XT இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டையுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணி AMDயோட 6700 10GB கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கார்டு தான். நீங்கள் 2K ரெசல்யூஷனில் கேமிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு பிளேயபிள் FPSல உங்களால் ப்ளே பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக கொடுக்காது 2Kல, ஆனால் உங்களால் பிளேயபிள் FPSல கேம்ஸை ப்ளே பண்ணி பார்க்க முடியும். 1080pல ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே அல்ட்ரா செட்டிங்ஸில் ப்ளே பண்ணலாம். ஸோ வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டுனா அது AMDயோட RX 6650 XT தான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் இந்தந்த கிராஃபிக்ஸ் கார்டை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.